ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூரிக்கோடைய சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. இது வெரி மச் ஹேப்பனிங் சிட்டி. ஜூரிக்கில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னாக்கா, நாட் ஓன்லி இன் ஜூரிக், எந்த சுவிட்சர்லாந்து சிட்டியாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஒர்க்கிங் லைக் எ கிளாக். அதாவது 9:30 மணிக்கு 9:34க்கு ட்ரெயின் வரும் அப்படின்னா 9:34க்கு ட்ரெயின் வரும், 9:35க்கு ட்ரெயின் புறப்படும். மக்களுமே அப்படி தான். தே ஆர் வெரி மச் பங்க்சுவல். They are like a TikTok Rolex watch மாதிரி. Of course they are all watchmakers. அதனால they are very keen to the time. நம்மளை சுற்றி எத்தனை ட்ராம் வந்துட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. ஐ பிலீவ் இங்கே ஜூரிக்கில் தான் அதிகமான ட்ராம் சர்வீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கம்பேரிட்டிவ்லி டு த அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் சிட்டிஸ். நீங்களே பார்க்குறீங்க, அதாவது எவ்ரி 2 minutes ஒன்ஸ் வந்து ட்ராம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இங்கே 2 ட்ராம் நிற்குது, நமக்கு பின்னாடி இங்கே ஒரு ட்ராம் வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்படி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு ட்ராம் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ எவ்ரிவேர் அக்ராஸ் த சிட்டி ரோட்ஸ் தெர் ஆர் ட்ராமுடைய இது வந்து லிமிட்டட் ஸ்பீடு தான், ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்தியா மாதிரி ஒரு சிட்டியில், மிடில் ஈஸ்ட் மாதிரி ஒரு கண்ட்ரீஸில் இருந்துட்டு ட்ராம் சர்வீஸ் பார்க்கும்போது வினோதமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது பழகிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் ஹியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டென்ட் தெரியுது இல்லையா? இது வந்து சர்க்கஸ் டென்ட், வின்டர் சர்க்கஸ்க்கான டென்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். டிராஃபிக்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஹியர். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ஹெவி பெனால்ட்டி ஆர் தேர். ஸோ வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லைனாக்கா we will be penalized. இந்த ஜூரிக்கோட சிட்டியும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று இங்க நடுவில் தெரியுது இல்லையா, ரிவர். இந்த ரிவருக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது மாடர்ன் சிட்டி, இந்த ரிவருக்கு ரைட் சைடில் உள்ளது மிடிவல் சிட்டி, பழங்கால ஏன்ஷியன்ட் சிட்டியை நீங்க பார்க்கலாம். கைஸ், ஜூரிக்கில் உள்ள ஒரு போட் ரைடுக்கு வந்திருக்கோம். இப்போ போட் உள்ளே தான் உட்காந்துருக்கோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெரி. ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூரிக்குடைய இந்த சிட்டி லேக்கில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லுக் அட் தி பியூட்டிஃபுல் வியூ. ஆப்ஸ் மலை தொடர்ச்சி வந்து தெரியுது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகான ஒரு காட்சி. போட் மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்லோலி சிட்டி லேண்ட்ஸ்கேப்போட ஆஃப் ஷோர் வழியாக்க, அதாவது இந்த ரிவர் பேங்க் வழியாக நம்ம வந்துட்டு இந்த ஹோல் ஜூரிக், ஸ்விஸ்ஸோடைய ஜூரிக்கை நம்ம வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உள்ளேயே வந்து இந்த ஃபெரியோட உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைக் கெஃப்டேரியா, காஃபே எல்லாமே உள்ள இருக்குது. இட்ஸ் குவைட் பிக் எனஃப் டு ஹோல்ட் ஐ திங்க் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ். எவ்வளோ அருமையான காட்சி பாருங்கள். ஏப்ஸ் நதிக்கரை. சினிமாக்களில் நிறையா டூயட் சாங்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. பட் விலாகில் மேபி நிறைய பேர் காமிச்சிருக்கு. மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அற்புதமான இந்த லேக் வியூ. நம்மளோட ஃபெரி எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, எப்படி கடல் மாதிரி இந்த லேக்கில் அலைகள் இருக்குது, காற்றுல எப்படி அசைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. ஜூரிக்கோட அழகை தான் பார்த்துட்டு இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு லேக் நம்மளை சுற்றி இருக்குன்னு. இது லேக் இல்லை, ரிவர். இந்த ரிவர் வந்து தொடர்ந்து ஜூரிக் நகரம் முழுக்க இந்த ரிவர் வந்து பறந்துருக்கு.
இது எல்லாமே வந்து ஏப்ஸோடைய மலையிலிருந்து வந்த கிளாசியர்ஸ்லேருந்து போகிற இந்த நீரோடைகள் தான். இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்த ரோன்ஸ் ரிவர், இது எல்லாமே மெடிட்டரேனியன் சீல தான் கலக்குது. பொதுவாக இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் வந்து சிட்டியை ரொம்ப அழகா வந்து ஆக்கி வச்சிருக்கு. நமக்குமே வந்துட்டு நிறைய நதிகள் இருந்துச்சு நம்ம ஊர்ல, தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல. இன்று அதெல்லாம் வந்து இன்னைக்கு காணாம போயிருக்கு. இருக்கிற நதிமுக்கும் நதி போன்ற நதிகள்லாம் வந்துட்டு சாக்கடையா மாறி இருக்கு. அரசாங்கம் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஸ்டாலின் மாதிரியான நபர்கள், தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்து பிரமிச்சு நம்மளுடைய நாட்டில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தாலே வந்து நம்மளுடைய கண்ட்ரி ஒரு அழகான கண்ட்ரியா மாத்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு அரசாங்கம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதோ அதே அளவுக்கு நம்மளுடைய மக்களும் அதுக்கு பங்கு வகிக்கணும். அரசாங்கம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கொண்டு வந்துச்சுன்னா தூய்மைக்காக வேண்டி அதுக்கு வந்து நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின், அதாவது மக்கள்களுடைய செல்ஃப் டிசிப்ளினும் இருந்தால் தான் வந்துட்டு அழகான ஒரு ஊரா உருவாக்க முடியும். அப்படிதான் இங்கே உள்ள பீப்புளும், ஜூரிக்ல உள்ள பீப்புளும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது.